வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த பேடிஎம் வீடியோ சீரீஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி மணி சென்ட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு பேடிஎம்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி மணி சென்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த பேடிஎம்லேருந்து என்னென்ன வழிகளில் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆப்ஷன் இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்கேன் அண்டு பேன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கடைகளில் வச்சுருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இந்த டைப்பில் பே பண்ணோன்னா இதில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்கேன் எனி QRன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி கடையில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டு மொபைல் நம்பர். இதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடில் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் பேடிஎம் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கணும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். அடுத்தது செல்ஃப் ட்ரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் 2 பேங்கை ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் இல்லாமல், அதாவது நீங்கள் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நெட் பேங்கிங் சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் மற்றவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோடும் இருந்தாலே போதும், இந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா UPI ID. யாருக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய UPI ஐடியை என்ட்ரு பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இன்றைக்கி UPI ஐடியை யூஸ் பண்ணி எப்படி மணி சென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேடிஎம் வீடியோ சீரீஸ்ன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் இருக்குது. அந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்குது. அந்த ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க் டீட்டெயிலை ஆட் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் 10 டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேடிஎம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் UPI ஐடின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் யாருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுடைய UPI ஐடியை கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேருந்து நீங்கள் கூகுள் பேக்கும் சென்ட் பண்ண முடியும், ஃபோன்பேக்கும் சென்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் கோட்டாக் மகேந்திரா பேங்க் இல்லைன்னா ICICI பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் UPI ஐடி இருக்கும். அந்த UPI ஐடியை நீங்கள் இங்கே டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ யாருக்கு சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுடைய UPI ஐடியை டைப் பண்ணிக்கிங்க. டிஃபால்ட்டாகவே சில ஐடிஸ் கொடுத்துருப்பாங்க, @UPI, OK SBI, OK Axis, @YBL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதான் அவங்களுடைய நேம் ஷோ ஆகும். அதுக்கு அவங்க நேம் தானான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்களோ இதில் என்டர் அமௌண்ட் ஆர் ஆட் நோட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் எவ்வளோ சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு 10 ரூபீஸ் போட்டு காட்டுறேன். 10 ரூபீஸ் டைப் பண்ணிட்டு இப்போ இதில் பேன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட் மெசேஜில் ஏதாவது உங்களுக்கு மென்ஷன் பண்ணனா மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விடன்னா விட்டுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு பேங்கு இதில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், ஃப்ரம்ன்ட்டு. நீங்கள் 2-3 பேங்கை ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எதுலேருந்து பேமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின்னை டைப் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க, தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பேமெண்ட் டைம்ஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.